ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமதீர்த்தன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தார். கேரளாவில் இருக்க பப்பா ராம்தாஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஞானியை பற்றி என்கிட்ட சொன்னார். ஸோ இவரை பற்றின ஒரு வீடியோ ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு நான் போய் பார்த்தேன். அவரோட ஃபோட்டோ பார்த்த உடனேயே வந்து என்னோட கண்களில் வந்து கண்ணீர், அதாவது என்னால் சொல்ல முடியல, அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப சக்தி நிலை. இது பார்த்திங்கன்னா ராமநாமத்தோட சக்தி இன்னமும் அவரை பார்த்தா நமக்கு அது உணர முடியும். ராமநாமம் சொல்கிறவங்க வந்து அவரை பார்த்தாருங்கன்னா அந்த சக்தி நிலையில் அவங்க கண்ணிலேருந்து தண்ணி வராமல் இருக்காது. ஸோ என்னோட குருவை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த ஒரு உணர்வு இவரை பார்க்கும்போது இருந்தது. இவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவரை பற்றி பார்த்துட்டு இருந்தபோது ஸோ இவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரோ, ஸோ என்னோட நோக்கமும் இவரோட நோக்கமும் சிமிலராக ஒரே மாதிரி இருக்கிறத என்னால் உணர முடிஞ்சுது. ஸோ எனக்கு ஒரு வியக்கத்தக்க விஷயமா இருந்தது. ஸோ ஆக்சுவலாக அந்த சப்ஸ்கிரைபருக்கு தான் நான் ஒரு நன்றி சொல்லுவேன். ஏன்னா இப்படி ஒருத்தரை வந்து என்னோடய வாழ்க்கையில் கொண்டு வந்ததுக்காக. இவரோட ஆசிரமம் வந்து கேரளாவில் இருக்குது. ஆனந்த ஆசிரமம்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். அவங்க ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறாரு. நம்மளை மாதிரி தான் ஒரு சாதாரண ஒரு மனிதராக வந்து இந்த பூமியில் இருந்து ராமநாமத்தை தன்னோட உயிர் மூச்சாக 24 மணி நேரம் ராமநாமம் சொல்லி 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 தூங்குகிற சமயம் முடிஞ்சு டக்குன்னு இருந்துச்சா ராமநாமம். எந்த செயல்கள் செஞ்சாலுமே ராமநாமத்தோடு தான் சொல்லுவார். ராமநாமம் சாண்ட் பண்ணி முக்தி நிலையை எட்டினார். ஸோ அன்பும் ராமநாம சாண்ட்டும் பிறருக்கு உதவி செய்யணும், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி மக்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அதாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஆஞ்சநேயரோட ஜெயந்தி அன்னைக்கு தான் இவரோட ஜெயந்தியும். ஸோ ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்னைக்கு தான் இவர் பிறக்கிறார். ஆஞ்சநேயருக்கு எப்படி ராமநாமமோ அதே மாதிரி தான் இவருக்கும் ராமநாமம். ஸோ ராமநாமத்தை டெய்லி வாழ்க்கை முறைப்படுத்தி நம்ம மிகப்பெரிய சக்தி நிலை அடைய முடியும். முறையாக கற்றுக்கிட்டு ராமநாமத்தை சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா. ஜெய் ஸ்ரீராம்.